Hello students, welcome to my channel Safa Max. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஆறாவது கணக்கு பயிற்சி 6.1ல ஆறாவது கணக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு கருத்து கேட்பில் அப்பகுதி மக்களால் விரும்பப்படும் உணவு வகைகள் பற்றி விவரங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அவ்விவரங்களுக்கு வட்ட விளக்கப்படம் வரைக அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்துட்டு நம்ம பார்த்திங்கன்னா உணவு வகைகள் எண்ணிக்கை, காய்கறிகள் வந்து 160, மாமிசம் வந்து 90, காய்கறி கலகை வந்து 80, பழங்கள் வந்து 50, முளைக்கட்டிய தானியங்கள் 30, ரொட்டி வந்து 40. இவ்வளோ டேட்டாஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம இந்த மாதிரி எழுதிக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி எழுதிக்கணும். இப்போ உணவு வகைகள், காய்கறி, மாமிசம், இந்த மாதிரி டேபிள்ஸில் நம்ம எழுதிக்கணும். எண்ணிக்கை இந்த பக்கம் எழுதிக்கணும். இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? மையக்கோணம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்ம வட்டம் அப்படின்னாலே நமக்கு மையக்கோணம் தானே இல்லையா? நம்ம சார்ட் போடணும் அப்படின்னா மையக்கோணம் அப்படின்னா வட்டம். மையக்கோணம் அப்படின்னாலே நமக்கு 360 டிகிரி. ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா 160, 90, 80 இது எல்லாத்தையுமே கூட்டிக்கணும். 0 5 7 5 450 இது எல்லாத்தையும் நான் கூட்டினோம்னா 450 கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மையக்கோணம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்துட்டு 160 காய்கறிகள் வந்துட்டு 160 டிவைடட் பை இந்த 450 இன்ட்டு 360 டிகிரினாலே நமக்கு 360 தானே, மையக்கோணம் அப்படின்னாலே 360 தானே. இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ இந்த 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். 0க்கு 0 கேன்சல் ஆகிடுமா? அதுக்கப்புறம் 9வது வாய்ப்பாட்டில் பாருங்கள். 5 9 45, 4 9 36, 1 5 5 15, 2 10, 32 இன்ட்டு 4, 32 இன்ட்டு 4 இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும் பார்க்கலாமா? 4 2 8, 4 3 12, 128 டிகிரி. சரிங்களா? இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 128 டிகிரி. அதே மாதிரி தான் ஒவ்வொன்றையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து நம்ம 90 பை 450 இன்ட்டு 360 டிகிரி. 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி தான் 5 9 45, 4 9 36, 1 5 18, 18 5 90. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 18 இன்ட்டு 4 இஸ் ஈக்குவல் டு 18 இன்ட்டு 4 8 4 32, 3 4 72. இது வந்து 72 டிகிரி. அடுத்து 80 எடுத்துக்கோங்க. காய்கறி கலவை 80 டிவைடட் பை 450 இன்ட்டு 360. 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாமா? நமக்கு ஆல்ரெடி 9வது டேபிளில் இது கேன்சல் ஆகிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா 5 9 4 4 32, 1 5 வந்து 16 5 80. சரிங்களா? 16 இன்ட்டு 4 இஸ் ஈக்குவல் டு 16 இன்ட்டு 4 எவ்வளவு? 6 4 24, 24, 4 1 4 அந்த 2 64 டிகிரி. சரிங்களா? அடுத்து 50 புரியுதுங்களா? 50 அடுத்து வந்துட்டிங்கன்னா பழங்கள் வந்து 50 டிவைடட் பை 450 இன்ட்டு 360. ஸோ 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி தான் நீங்கள் 9வது வாய்ப்பாடு வந்து நம்ம கேன்சல் பண்ணிட்டு அந்த எல்லாத்துக்குமே அதே ப்ராசஸ் தான். சரிங்களா? 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். அடுத்து 5 இங்கே 4, 1 5 5, 5 50. 10 இன்ட்டு 4 இஸ் ஈக்குவல் டு 40 டிகிரி. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 30 இருக்கா? 30 டிவைடட் பை 450 இன்ட்டு 360. 0க்கு 0 கேன்சல் ஆகிடுமா? அடுத்து 5 9 45, 4 9 36, 1 5 6 30. 6 இன்ட்டு 4 24. ஸோ இங்கே வந்துட்டு 24 டிகிரி. இங்கே வந்து 40 இருக்கா? 40 டிவைடட் பை 450 இன்ட்டு 360. 0க்கு 0 கேன்சல் ஆகிடுமா? அடுத்து 5 9 45, 4 2 1 5 5, 8 5 40.
8 × 4 32. ஸோ இந்த டிகிரி எல்லாமே நம்ம கூட்டணும் சரிங்களா. இப்போ இந்த டிகிரி எல்லாத்தையுமே நம்ம கூட்டலாமா. 8 10 14 15 16 17 18 19 20 மீதி 2 2 6 8 6 14 15 22 6 இது 360. ஸோ நமக்கு இதை நம்ம கூட்டினோம் அப்படின்னா நமக்கு 360 டிகிரி நமக்கு கிடைக்கணும். அப்படின்னா தான் நமக்கு வந்துட்டு கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்துட்டு கரெக்ட் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. இப்போது நம்ம இதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு வட்ட விளக்கு படம் வரையணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு வட்டம் வரைஞ்சிக்கணும். ஸோ அந்த நமக்கு மையப்புள்ளியில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் சரிங்களா. சென்டராக ஒரு கோடு ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஒரு கோடு வரைஞ்சிக்கணும். இப்போ வந்துட்டு நம்ம இதுலேருந்து தான் நம்ம மார்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு டிகிரி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 128 128. ஸோ நம்ம 0லேருந்து தான் நம்ம கால்குலேட் பண்ணணும் சரிங்களா. இங்கேருந்து 0 இங்கேருந்து தான் நம்ம கணக்கெடுக்கணும். 128 இங்கே 120 இந்த இருக்கா 128 30க்கு முன்னாடி 2 புள்ளி தள்ளி வைங்க. தள்ளி வச்சுட்டு இது 128 டிகிரி என்னது காய்கறிகள். அடுத்து நம்ம எந்த பக்கம் மார்க் பண்ணியிருக்கோமோ திருப்பி அந்த பக்கத்துலேருந்து தான் நம்ம குறிக்கணும். நீங்கள் வேணால் அப்படி நோட்டை திருப்பிக்கோங்க. ஸோ உங்களுக்கு புரியலை அப்படின்னா இங்கேருந்து நம்ம மார்க் பண்ணணும். 128 எடுத்தாச்சா. ஸோ இங்கேருந்து நம்ம மார்க் பண்ணணும். அடுத்த டிகிரி 72 காய்கறிகள் குறிச்சாச்சு. அடுத்து நம்ம 72 குறிக்கலாமா. இங்கேருந்து 0 இங்கே எந்த பக்கம் மார்க் பண்ணுறோமோ இங்கேருந்து 0லேனா கணக்கு பண்ணணும். 72 சரிங்களா. 72 மாமிசம் குறிச்சாச்சா. அடுத்து வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா 64 டிகிரி காய்கறி கலவை. 64 டிகிரி எங்கேருந்து நம்ம கடைசியாக மார்க் பண்ணுமோ அங்கேருந்து தான் நம்ம குறிக்கணும். 72லேருந்து குறிச்சிக்கலாம். 64 நம்ம லாஸ்ட்டாக எங்கேருந்து குறிச்சோமோ அங்கே 0 வச்சுக்கோங்க. 64 சரிங்களா. அடுத்து 64 இங்கே 60 இந்த இருக்குது 1 2 3 4 64 டிகிரி 64ல் வந்து பார்த்திங்கன்னா காய்கறி கலவை. அடுத்து ஸோ உங்களுக்கு வந்துட்டு புரியலை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நோட்டை திருப்பி கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு 64 லாஸ்ட்டாக குறிச்சோமா. அடுத்து எத்தனை டிகிரி பார்க்க போகிறோம் 40 டிகிரி. 64லேருந்து 40 டிகிரி. நமக்கு 40 டிகிரி என்னது பழங்கள். அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 24 இங்கே வந்துட்டு 24 சரிங்களா. 0லேருந்து 24 அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. 24 4 டிகிரி என்னது முளைக்கட்டிய தானியங்கள். அடுத்து லாஸ்ட்டாக என்ன இருக்குது நம்மளுக்கு 32 டிகிரி ரொட்டி. அதுலேருந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். அதுவே காட்டுது பாருங்கள் 32 கரெக்டாக இருக்குது பாருங்கள். நம்ம போட்டது வந்துட்டு கரெக்டு 32 டிகிரி ரொட்டி சரிங்களா. நம்ம வட்ட விளக்கு படம் வரைஞ்சாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா உணவு வகைகள் எண்ணிக்கை இந்த மாதிரி நம்ம எழுதிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா மையக்கோணம் 360 டிகிரி வச்சா தான் நமக்கு வட்டம் கிடைக்கும். ஸோ மையக்கோணம் கண்டுபிடிக்கணும். ஸோ அது மாதிரி நம்ம இது எல்லாத்தையுமே கூட்டி 450ஆல் வகுத்து 360ஆல் பெருக்கணும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிகிரி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஈஸியாக இருக்கா. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.